கண் வரைந்தேன், வழிந்தது கண்ணீர். பூதாங்குழல் இசைக்கிறாள் அம்மா, நடனமாடுகிறது நெருப்பு. குபேர மூலையின் சுவர் முழுக்க கடன் கணக்கு. உடைந்த பானை, மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் தண்ணீர். வறுமையால் படிப்பை பாதியோடு நிறுத்திவிட்டனர் எதிர்விட்டு லட்சுமியும் சரஸ்வதியும். பலூன் விற்கும் சிறுமிக்கும் அதை வாங்கும் வயதுதான். கீழிறகு குட்டி போட்டது பள்ளியின் நினைவுகளை. காக்கை கூட்டில் காத்திருக்கும் இசை குயில் முட்டை. இலையின் நடனம், அதே காற்று, இலையின் மரணம். காற்றுக்கு சலிப்பதே இல்லை, ஒரே புத்தகத்தை 1000 முறை புரட்டுகிறது. யானைக்கு இனித்தது போலவே எறும்புக்கும் இனிக்கின்றன கரும்புகள். தாரி நிறைய மரம், இறையுடன் கூட்டை தேடும் தாய்க்குருவி. ரயில் மோதி பிளிரும் யானையிடம் அழிக்கப்பட்ட காட்டின் குரல். அறிந்த மேம்பாலம், இழிபாடுகளுக்கு இடையில் சிக்கியது ஊழல். மணல் விற்கும் திருடனுக்கும் தேவைப்படுகிறது அவன் அஸ்தியை கரைக்க ஒரு ஆறு. அந்த மயானத்திற்கு உயிர் தந்தது ஒரு பிணம். தாயை கிழித்த பின்னும் தொடர்ந்து பேசுகிறது கடிதம். படத்தில் இருந்தாலும் ஆணி அடித்தே மாட்டப்படுகிறார் சிலுவையில் இயேசு. விழுந்த பின்னும் பறந்து பார்க்கிறது பறவையின் இறகு. புகைப்படக்காரரை அசையாமல் நிற்க வைத்தது மலையருவி. எந்த கிளி ஏமாற்றி சென்றதோ தாடியுடன் இருக்கிறது ஆலமரம். நம்மை போலவே நடித்து காட்டுகிறது நம் நிழல். பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு. மீன் குஞ்சுதான், துடுப்பு சின்னதுதான், அசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடல். நாம சின்னவங்க தான், சின்ன வாய்ஸ் தான், சின்ன குரல் தான், சின்ன வயது தான். அசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடலை என்று நினைக்கின்ற பொழுது பதறுகிறது நமக்கு மனம். யோசித்து பார்த்தால் எந்த வினாடி நம்மை நாம் இல்லாமல் ஆக்குகிறதோ அந்த வினாடியை எவன் ஒருவன் பிடித்துக் கொள்கிறானோ அவன் வீரன், அவன் சிந்தனையாளர். இந்த சிந்தனை வர வேண்டுமா? வாசிப்பு பழக்கத்தை கைக்கொள்ளுங்கள். யாரிடத்தில் சிந்தனையும் சொல்லும் மிகச் சரியாக சேர்கிறதோ அவர்கள் போதி மரத்தில் உட்கார்ந்திருக்கின்ற புத்தனை விட குறைவானவர்கள்.